இந்த வீட்ல பிராச்சியோட ரூம் எதுவா இருக்கும்? அச்சோ, யார் எந்திரிச்சாங்கன்னு தெரியலையே. ஓ காட், நான் மாட்டிக்க கூடாது. யாராவது என்ன எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் வந்திருக்க கூடாது, யாரையாவது அனுப்பி வச்சிருக்கணும். இவங்க எல்லாரோடைய ட்ரெஸ்ஸையும் ஒன்னா வைப்பாங்களா? இந்த ட்ரெஸ் பிராச்சியோட தான் நினைக்கிறேன். நிறைய தடவை காலேஜுக்கு வரும்போது இதை போட்டிருக்கா. எஸ், ஐ லவ் யூ யார். உன்கிட்ட மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கிட்டே சொல்ல நினைக்கிறேன் ஐ லவ் யூ ரியான். இந்த வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஐ லவ் யூ ரியான். I love you so much. I love you, Prachi. I love you. அவ ட்ரெஸ் எங்க? நீ எனக்கு பொறுக்கலனாலும் என் பொண்ணுதாம்மா. ஹலோ, ட்ரெஸ்ஸ கொடுக்கறியா இல்ல? இதுல பிராச்சியோட ட்ரெஸ் அண்ட் அவளோட ஜுவல்லரிஸும் இதுல தான் இருக்கு. இந்த சினிமால காட்டுற மாதிரிலாம் ரொமான்டிக் அப்புறம் சாங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த அவ முன்னாடி என்னோட ஸ்மைல் கூட வரவே மாட்டேங்குது. பட் ஐ லைக் இட். எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வேலை பண்ணுவோம், வண்டியிலேயே வெயிட் பண்ணுவோம், அவளுக்காக கார்லயே உட்காந்துருப்போம். அவ வருவா, அவளை நான் பார்ப்பேன், அப்புறம் அவளை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அவளை நிறைய நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓ, காலேஜுக்கு வெளியே அவ வந்த உடனே நான் அவளை பாராட்டுவேன். பாராட்டுறது எதுக்கு பாராட்டணும், எதுக்காக பாராட்டணும்? அவ போட்டிருக்க ஜிமிக்கிக்காக, அவ தலைமுடிக்காக. ஆனா அவகிட்ட இருக்க எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கே. ரொம்ப பைத்தியமாயிட்டேன். அப்புறம் காலேஜ்னா ரொம்ப லேட் ஆகுமே. பேசாம நான் அவளோட வீட்டுக்கே போயிட்டுமா? பேசாம நான் அவ வீட்டுக்கே போயிடுறேன். வீட்டுக்கு போனாதான் அவளை பிக் பண்ண முடியும், கார்ல உட்கார வைக்க முடியும். நான் கார் ஓட்டிக்கிட்டே அவளை நான் பார்ப்பேன், அவ கிட்ட பேசுவேன். நைஸ் ஐடியா, நைஸ் ஐடியா. லெட்ஸ் கோ.
ஹாய் ஹாய் ஹாய். நீ எங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறியா இல்ல கோவிலுக்கு வெளியிலயா? வாட்? இல்ல நீ கண்ண மூடிட்டு ஏதோ வேண்டிட்டு இருந்தே. என்ன வேண்டிட்டு இருந்த? இல்ல நான் கண்ணெல்லாம் மூடிட்டு நிக்கல. அது வந்து கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு. அதை நான் ரப் பண்ணி அதான். ஓஹோ, ரெண்டு கண்ணுலயும் எது விழுந்துச்சா? அதுவும் சிரிச்சுக்கிட்டே. அது வந்து என்னோட லெஃப்ட் கண்ணில் பட்டு அது ரைட் கண்ணுக்கு போயிடுச்சு. அது கொஞ்சம் உறுத்த ஆரம்பிச்சிருச்சா, அதான் நான் என்னோட கண்ணை ரப் பண்ணிட்டு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவரு அம்மனை தரிசனம் பண்ண வந்தாரு, பண்ணிட்டாரு. இது மூவிஸ்ல வர லவ் ஒன்றும் இல்லை. ஃபிலிம்னா ஹீரோ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். வரும்போது என்னென்னவோ யோசிச்சுட்டு வந்தேன், இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு. ஆனா இப்ப பேச்சே வர மாட்டேங்குதே. என்ன சொல்றது, நான் இங்க எதுக்காக வந்தேன், என்ன பேசுறது? ரன்பீர் ஏதாவது பேசு. என்ன ஏதாவது சொல்ல போறியா இல்ல எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டியா? இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உன்கிட்ட ஒண்ணு வாங்குறதுக்காக வந்தேன். அது வந்து ஆமா, அது உன்கிட்ட இருக்கா? அதுதான் ஜாக் இருக்கா? எந்த ஜாக்? ஜாக் பெர்னாண்டஸ், காமர்ஸ் ஸ்டூடண்ட். அவன் காலேஜ்ல தானே இருப்பா. இங்க எதுக்கு வருவான் சொல்லு பிராச்சி. இல்ல அந்த காமர்ஸ் ஸ்டூடண்ட் ஜாக் பெர்னாண்டஸ்லாம் இல்ல. எனக்கு ஜாக் வேணும். அதான் காரோட எக்யூப்மெண்ட். அதான் கார்ல இருக்குமே. அது என்னாச்சுன்னா என்னோட டயர்ல இருக்க காருக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா, டயரோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன? சாரி, காரோட டயர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு டயரோட வண்டின்னு சொன்ன? அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். சாரி சோ சாரி. நீ என்ன சொல்ல வர? ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க? என்னோட கார் இருக்குல, என்னோட காரோட டயர்ல காத்து கம்மி ஆயிடுச்சு. சோ ஜாக்கி கிடைச்சதுன்னா என்னோட காரோட டயரை சேஞ்ச் பண்ணிப்பேன். அது வந்து எங்க கிட்ட கார் இல்லல, அதானே. உங்ககிட்ட கார் இல்லன்னு எனக்கு தெரியும். ஐ நோ இட். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்ககிட்ட கார் இல்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் எதுக்கு வந்தேன்னா, அப்படி இருந்தும் டயர் சேஞ்ச் பண்றதுக்கு நீ இங்க வந்திருக்க. இல்ல அது வந்து என்னாச்சுன்னா, நான் உங்ககிட்ட வந்து கார் இல்ல, ஆனா அது வந்து டயர் இருக்குன்னா நாங்க டயரை வச்சு என்ன பண்ண போறோம்? இங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கும் இடம் இல்ல. ஆனா அது வந்து உன்னோட கார்ல இருக்கிற 4 டயரும் சரியா தான் இருக்கு. 4 டயருமே. என் கார் டயர் நல்லா இருக்கா? நீ பாத்தியா? நாளையும் பார்த்தேன். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் பார்க்கும்போது காத்து இல்லையே. இப்ப மட்டும் எப்படி காத்து வந்திருக்கும்? நான் போய் பாக்குறேன். பின்னாடி டயரையும் பாத்துட்டேன். அது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் வரும்போது காத்து ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருந்ததா. காத்து அடிச்சதுனால டயரோட காத்து ஃபுல் ஆயிடுச்சு. நல்ல காத்து அடிச்சதுனால டயரோட காத்து இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு. காத்தும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்படி நடக்கிறதுல சகஜம் தான். திடீர்னு காத்து இறங்கும், திடீர்னு காத்து ஏறும். உனக்கு புரியாது. தண்ணி கிடைக்கும். அது வந்து எங்க கிட்ட இல்ல, எனக்கு இல்ல. காருக்கு தான் தாகம் எடுத்துருச்சு. காரோட இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால காரோட இன்ஜினுக்கு இப்போ தண்ணி தேவைப்படுது. கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் காலேஜ்க்கு லேட் ஆயிடுமே. ஏன் காலேஜுக்கு லேட் ஆக போகுது? நீ ஒரு வேலை பண்ணு. நான் தான் உனக்கு அடிக்கடி லிஃப்ட் தரேன்ல, அதே மாதிரி நீ எனக்கு லிஃப்ட் கொடு. டாக்ஸி இல்லையா? எதுவா இருந்தாலும் ஓகே. நீ என்ன சைக்கிள்ல கூட்டிட்டு போனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வாவ், ஹவ் ரொமான்டிக். இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். அதாவது ஹீரோ ஹீரோயினை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சுப்பான், பின்னாடி பாட்டு போகும். ஆனா எனக்கு டாக்ஸி ஓகே. டாக்ஸில போலாமா? சரி கிளம்பலாம். இங்க என்ன பேசிட்டு இருக்க போறோமா? இப்பவே கிளம்பலாம். நான் காரை வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன். சைக்கிள்ல காலேஜ்க்கு டைம் ஆகுதுல, சீக்கிரம் வாங்க. நான் எப்படி இருக்கேன்? சரி, நான் உண்மையை சொல்லட்டுமா? நீ ஜோக்கர் மாதிரி இருக்க. இதோ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இது ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க நீ மட்டும் இல்ல, யாராவது சூப்பர் ஸ்டார் வந்தா கூட கேவலமா தான் இருக்கும். ஜோக்கர் மாதிரி தான் இருக்கும். நான் உன்னை சொல்லல, ஓகே? ஆங்கிள் எப்படி இருக்கணும்னா, ஒரு பையன் வீடியோ எடுத்த மாதிரியே இருக்கணும். ஆனா இந்த ஆங்கிள் நான் அழகாவே இல்லப்பா. நான் இங்க என்ன ஆடிஷன் எடுத்துட்டு இருக்கேனா புது படத்துக்கு? லிசன், இதுல உன்னோட முகம் தெரிய போறது கிடையாது. முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, டசன்ட் மேட்டர். அப்புறம் அந்த ரோஸ்லினோட முகம் கூட இதுல தெரியாது. அவளோட ஃபேஸ் எந்த அளவுக்கு தெரியணும்னா, பிராச்சியோட ரிசம்பிள்ஸ் தெரியணும். ஆனா நான் வந்து ஆனா உன்னால எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி உன்னால வேலை செய்ய முடியாதுன்னா என்கிட்ட இருந்து காசும் கிடைக்காது. ஓகேவா? கேமரா செட் ஆயிடுச்சு. இந்த ஆங்கிள் எடுத்தா இந்த வீடியோவை பண்ணது பையன் தான்னு சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ட். நீங்க தான் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். எல்லாம் இங்க ரெடியா இருக்கு. இப்ப நான் போனை வச்சுட்டு சித்தார வச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சீக்கிரமா அவளுக்கு போனை போடு. பயந்து போய் அவ முடிவை ஏதாவது மாத்திட்டாளான்னு கொஞ்சம் கேளு. இதுக்கு தான் பிராச்சி உன்னை கேர் பண்ண மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். அப்ப ரன்வீர் எதுக்காக உன்னை கேர் பண்ணல? உன் வீட்டுக்கு எதிர்க்க 5 ஏக்கர் கார்டன் குடுக்கலன்னா உன்னை நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சரியா? நீயும் இந்த மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது, புரிஞ்சுதா? இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்ல. கேக்குறேன்னா இல்லையா? இங்க பாரு, சில சமயம் நான் சொல்ற பேச்சையும் நீ கேளு. கேட்க முடியாது. இங்க பாரு, ஒரு விஷயத்த கவனமா கேளு, புரிஞ்சிக்க. கிரைமா இருந்தா கூட பார்ட்னர் உனக்கு நான் தான். வாட் எவர் மேக்ஸ் யூ ஸ்லீப் அட் நைட், பிகாஸ் நீ என் பார்ட்னரும் கிடையாது.
ஓ காய்ஸ் சண்டை போடாதீங்க, ரிலாக்ஸ். லிசன், நாங்க அடிச்சுப்போம் புடிச்சுப்போம் என்ன வேணாலும் பண்ணிப்போம், அது உனக்கு தேவை கிடையாது. ஓகே. எனக்கு தெரிஞ்ச கல்யாணத்துல அப்துல்லா மென்டலாய் பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. பாட்டு பாடுறான், என்னென்னமோ பண்றான். சரி விடு, பரவாயில்ல. நீ எங்க இருக்க? லிசன், இங்க பாரு, நான் எங்க போறேன்னு என்ன ஃபாலோ பண்ண. அப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்றது யாருமே உன்னை வாட்ச் பண்ண கூடாது, சரியா? ஒருவேளை நம்ம ஒன்னா இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் கதை முடிஞ்சது. ஃபாலோ மீ. சாரி. அட நீ ரொம்ப ஐ மீன், ஒரு டாக்ஸிக்காக நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டாக்ஸிக்காரன் கூட இங்க வந்து நிக்க மாட்டேன்றான். என்ன பண்றது, காலேஜ் போகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேசாம என்னோட கார்லயே போலாமே. என்னோட கார்ல போனா நான் டிராப்பும் பண்ணிடுவேன், சரியான நேரத்துக்கும் போய் சேர்ந்துடலாம். உன்னோட கார் சரியில்லைன்னு நீ தானே இப்ப சொன்ன. அதனால தானே நீ எங்க கூட டாக்ஸில வரேன்னு சொன்ன. முன்னாடி ப்ராப்ளம் இருந்துச்சுதான், ஆனா இப்போ சரியாயிடும்னு நினைக்கிறேன். வாயம் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். யாருக்கு தெரியும், சரியானா ட்ரை பண்ணி பாரு. ஏதாவது சொன்னியா? நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும், ஆனா சொல்லதான் முடியல. இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. வந்து ட்ரை பண்ணி பாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு. டாக்ஸி எதுவும் வரல, வா போலாம். லெட்ஸ் கோ. சீக்கிரமா வா, வண்டி ஸ்டார்ட் ஆச்சுனா சீக்கிரமா காலேஜ் போறல. சீக்கிரம் வா. அட பிராச்சி, முன்னாடி வந்து உட்காரு. தேங்க் யூ. வா. அட நீ சீட் பெல்ட் போடு. நான் தான் சொன்னேன்ல, இன்ஜின் கூல் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடும்னு. ஆயிடுச்சு. நீ எந்த எந்த மாதிரி டச் பண்றியோ அது அது மேல டச் பண்ணணும். அதாவது ஜனங்க என்ன நினைச்சுக்கணும்னா, பொண்ணு என்னவோ நல்ல பொண்ணு தான், பையன் தான் மோசம்னு நினைக்கணும். மோசமாலாம் இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ நான் சொல்ற அளவுக்கு தான் டச் பண்ணணும், சரியா? புரிஞ்சுதா? ரொம்ப ஓவராலாம் டச் பண்ணக்கூடாது. பொண்ணோட பேரு கெட்டு போற அளவுக்கு பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? கொஞ்சம் இல்ல ஆமான்னு ஏதாவது தலையாட்டியாவது பதில் சொல்லு. எனக்கு எதுவும் புரியல. நான் எங்க என்ட்ரானோ அந்த பக்கம் வந்துரு, சரியா? சரி வா. அவ வந்துட்டா. வாவ், இந்த மாதிரியே ட்ரெஸ் போடு, ரொம்ப அழகா இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஃப்ளர்ட் பண்ணவா வந்த? எந்த வேலைக்கு வர சொன்னா அதை மட்டும் பண்ணு. அதுக்கு முன்னாடி இந்த ஜுவல்லரி பாக்ஸ கொஞ்சம் பிடிக்கிறியா? இதுல எந்த ஜுவல்லரியும் இல்ல. வாட்? அப்ப இதுல என்ன இருக்கு? அட, இது என்ன உங்க அம்மாவோட பெட்டகமா? அதை திறக்க இவ்வளவு முயற்சி பண்ற? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வர சொன்னோமோ அந்த வேலையை பாரு. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு. பணம் பணம் பணம். இந்த உன்னோட காசு. தேங்க்யூ. வேலையே நடக்கல, அதுக்குள்ள பணத்தை கொடுக்கணும். அப்புறம் உனக்கு வர வேண்டிய பணம் உன் வேலை முடிஞ்சதும் உனக்கு வரும். Okay. வேலை முடிஞ்சதும் நீ என்ன மீட் பண்ணனா நான் அதை உனக்கு கொடுத்துடுறேன். சரி, ஒரு முக்கியமான விஷயம், அப்புறம் நல்லா கவனமா கேளுங்க. இப்போ இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு உன்னிப்பா கவனிங்க. வீடியோ யார் எடுக்க போறாங்க? நீதான். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் அங்க பாருங்க, அங்க பாருங்க. சரி, இதே கொஞ்சம் அன்பா சொல்லலாம்ல. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணணும், சரியா? ஜனங்க அதை உத்து பார்க்கணும். அப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட ஃபேஸ் எல்லாம் தெரியாத, அது அப்படியே பிளரா தான் இருக்கும். அப்புறம் யூ ஹாவ் டு பி பிராச்சி. அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது.
ஓகே டோன்ட் வரி. டோன்ட் வரி. Yeah. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஓகே நான் கிளம்புறேன். பாய். பாய். காலேஜ் வந்துருச்சு. ஏன் வந்துச்சோ? இப்ப என்ன சொன்ன? நான் 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 எதுவும் சொல்லலையே. நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னா காலேஜ்க்கு ஏன் வந்தன்னு, எதுக்காக அப்படி சொன்ன? நான் அப்படியே சொன்னேன். நான் எனக்கும் கேட்டுச்சு. இல்ல நான் 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 என்ன சொல்ல வந்தேன்னா, காலேஜுக்கு எதுக்கு எக்ஸாம் வந்துச்சு? எக்ஸாம் டேட்ஸ் வந்துருச்சுல. ஆமா சகனா, என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? ரொம்ப நாள் இருக்கு. ரொம்ப நாளா? நான் எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துடுச்சோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். இங்க பாரு, ஃப்ரெண்ட் ஆகணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளவு சீக்கிரம் என்னால ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஐ நோ நீ ரொம்ப நல்ல பையன் அண்ட் ஆல். உன்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும். நீ ஏன் இவ்வளவு நல்ல மாதிரி நடிக்கிற? நீ அப்படி இல்ல. ஒன் செகண்ட். நான் நல்ல பையன் இல்லையா? நான் நல்ல பையன் இல்லையா? இங்க பார் பிராச்சி, உன்னை தவிர எல்லாருமே நல்ல பையன் சொல்றாங்க. எங்க அம்மா, அப்பா, பாட்டி, தம்பி, அண்ணன், மாமா, மாமி எல்லாருமே சொல்றாங்க. இங்க பாரு, நான் முன்னாடி நல்ல பையன் கிடையாது தான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி. பட் அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதாவது குட் பாய்ல இருந்து பேட் பாய் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் நாட் எனிமோர். நான் குட். நான் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ என்னோட லைஃபே வேற மாதிரி ஆயிடுச்சு. புத்திசாலி மெச்சூர்டு பையன். அவன் தான் கல்யாண மெட்டீரியல். தெரியுமா, நான் புதுசா ஒன்று கத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் பொறுப்புகளை ஏற்க கத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட தோல்ல பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை பத்தி உனக்கு ஒன்று தெரியுமா? நான் யாரையும் கைவிட்ட மாட்டேன். லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அவங்கள கைவிடவே மாட்டேன். ஏன்னா பொண்ணுங்களுக்கு குட் ஹியூமர் இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நானும் பாத்திருக்கேன். நீ உண்மையிலேயே ஃபன்னி தான். தேங்க்யூ. அப்புறம் நீ நோட் பண்ணியா நான் வண்டியெல்லாம் எவ்வளவு ஸ்லோவா ஓட்டுறேன்னு? நான் இப்பெல்லாம் வண்டியை ரொம்ப ஸ்லோவா மெதுவா தான் ஓட்டுறேன். எதுக்காக தெரியுமா? சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. வளர்ந்துட்டேன்ல, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட தான் இருக்கு. மெதுவா தான் ஓட்டு. ஐ நோ, நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் டெம்பரரி தான். பிராச்சி, நீயும் இருக்கி பாராட்டுறதுல கூட கஞ்சித்தனம். பாவம், அவனை பத்தி எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றான். அப்புறம் நீ என்ன சொல்ற? சேஞ்ச் ஆயிட்டா. கிண்டல் பண்றதை விட்டுட்டு அவனை கொஞ்சம் பாராட்ட. ரன்பீர், நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். 1000ல இல்ல லட்சத்துல ஒருத்தன் நீ. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட காம்பினேஷன் வேற யார்கிட்டயுமே இல்ல. குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நைஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட், குட் லுக்கிங், பொறுப்பானவன், தைரியசாலி, இப்போ மெச்சூராவும் ஆயிட்ட. ஒரு பையனுக்கு வேற என்ன வேணும்? பாவம், அவன் உயிரை வாங்காத. போதும் போதும் போதும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ விஷயத்தை எங்கெல்லாம் கொண்டு போற? எனிவே எனக்கு லெக்சருக்கு டைம் ஆகுது. எனக்கு லேட் ஆகுது. நான் அப்புறம் பாக்குறேன். பை. இன்னும் டைம் இருக்கு. நிறைய டைம் இருக்குப்பா. ரன்பீர், மனசு உடைஞ்சிராத. நிச்சயம் ஒரு நாளைக்கு ஒத்துப்பா. ஒத்துப்பாளா? அட, நான் படத்தை பத்தியில பேசிட்டு இருந்தேன். ஹசீனா, அதான் கோவிந்தாவோட படம். நீ இன்னும் பாக்கலையா? நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உன்னோட ரியல் லைஃபே அதே தான் ஓடிட்டு இருக்கு. சாரி. நோ ஐ எம் சாரி. நானும் கவனிக்கல. பாய். இந்த Dress, இந்த துப்பட்டா, சரிதா ஆண்டி இந்த துப்பட்டாவை எனக்காக பண்ணி கொடுத்தாங்களே. அது என்னன்னா, நானும் ஒரு துப்பட்டா வாங்கிட்டு வந்து தரேன். அதுல எனக்கும் இதே மாதிரி டிசைன் போட்டு கொடுங்க. டிசைனா? இதோ விதவிதமா ஏதோ டிசைன் போட்டிருக்கீங்களே. இந்த சிகப்பு yellow கலர்ல நூல் போட்டிருக்கீங்களே, எனக்கும் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. சரி பண்ணி கொடுக்கறேன். நீ போய் எனக்கு துப்பட்டா வாங்கிட்டு வந்து கொடு. இதே மாதிரி சேம் டு சேம் டிசைன் உன் துப்பட்டாவிலையும் போட்டு கொடுக்கறேன். சேம் டு சேம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பிரான்சி, இவங்க எவ்வளவு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க பாரு. வாவ், சோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கு. இது இவ்ளோ அழகா இருக்கு. அப்புறம் இந்த மின்றதெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அப்படியே தீபாவளி லைட்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இது குஜராத்தி டிசைன். முன்னெல்லாம் நான் நிறைய போடுவேன். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்படி போட்டிருக்கேன். எனக்கும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த சைடுல நான் ஒரு பூ போடவா? இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப சைடுல கொஞ்சம் இடம் இருக்கு பாரு, அதுல நீ போட்டு காட்டு. ஓகே, நான் ட்ரை பண்றேன். பாப்போம். ஏய், கெடுத்துறாத. வாய மூடு. முதல்ல அவ டிசைனை போடட்டும். அவ என்ன போடுறான்னு தான் பாப்போமே. நான் வந்து ராங் சைடுல. ஐயோ, மொத்தமா சொதப்பிட்டேனே. அட, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் கத்துக்கவே முடியாது. எப்பவாவது ஃப்ரீயா இருக்கும்போது என் கூட உட்காரு. அப்ப நான் உனக்கு முழுசா கத்து கொடுக்கறேன். சரியா?
இந்த துப்பட்டா என்ன மாதிரியே ஒருவேளை அது என்னோட துப்பட்டாவா?